मिली एक अजनबी से कोई आगे न पीछे तुम ही कहो ये कोई बात है एक लड़की भीगी எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல வந்துருங்க. ஏய் கொன்றுவண்டா உன்னை. எப்போ பார்த்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் எடுப்பியா? பெஸ்ட் ஆஃப் 5 போடலாம். சரி. கமிஷனர் ஆயிருவோம்டா. அப்போ இருக்குடா உங்களுக்கெல்லாம். டேய் வரணும் போடா. நான் போலீஸ்டா. படா டேய் படா. ஹலோ கேக்குதா? கேக்குது. இப்போ நம்ம லீவுக்கு ஊருக்கு போவேனா? சென்னையிலே இருந்தா நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னல. என்னோட பாஷை இவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவனுக்கு புரிஞ்சாலும் நம்ம பாஷை பேச மாட்டானுங்க. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. போ இங்க பாரு, நான் எப்போ வரணும் அப்பதான் டியூட்டி. சீரியல் பார்த்தா மட்டும் போதாது, வீட்டில் இருக்கிற வேலையை கொஞ்சம் பாரு. அந்த ரீல்ஸ் பண்ற வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க, புரியுதா? எங்க போன? டிஃபன் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். அது சரி, நீங்க யாரு? ஒரு வாரமா இங்கேயே தான் சார் இருக்கேன், எங்கேயும் போகல சார். வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இதுக்கு என்னாச்சு? காலனில சின்ன பசங்கள கிரிக்கெட் விளையாண்டாங்க. அதுல ஒரு சின்ன பையன் 6 அடிச்சா சார். எல்லாரும் பொசிஷன்ல இருக்கீங்களா? சார் ரமேஷ் இன் பொசிஷன் சார். மூர்த்தி இன் பொசிஷன் சார். பாஸ்கர் இன் பொசிஷன் சார். விக்ரம் எங்க? இதோ இங்கே தான் சித்தப்பா, டீ கடையில் இருக்கேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலையா? அது டைஜஷனாக தான் இது. ஒரு கிரீன் டீ கொடுப்பா. அப்பப்போ கொஞ்சம் திங்கறத நிறுத்தி வேலையும் செய்டா. நல்லா மல்டி டாஸ்கிங் செய்வேன் சித்தப்பா. பக்கத்தில் இருக்கிறவன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி பேகை மாட்டிட்டு அங்கேங்க சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே டவுட்டாக இருக்கு. அவனை பத்தி டவுட்டே வேண்டாம். சென்னையில முட்டியில ரெட் கர்ச்சீப் கட்டிட்டு இருந்தா அவன் எதுக்கும் வேலைக்காகாதவனா தான் இருப்பான். அந்த சந்தில டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல மெயின் ரோடு வருவான் பாரு. அட சென்னையில் இப்படிலாம் கூட நடக்குதா? 1 ஹவருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க ப்ரோ? உன்ன மாதிரி நல்ல ஹைட் வெயிட்டா இருந்தா மினிமம் 1 ஹவருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அடச்ச, இந்த கவர்மெண்ட் வேலை ரிசைன் பண்ணிடலான் இருக்கேன். சார், நீங்க சிபிஐங்களா? இல்ல, என்னையே. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? நீ பணம் கொடுத்து போலீஸானல்ல? ரெண்டு பக்கமும் நல்லா பழுத்துருச்சு சார். நீ யாரையாவது கொன்னன்னு வச்சுக்க, சிபிஐ உன்னை என்கொயரி பண்ணி உள்ள போடுவாங்க. என்னையே நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கொன்றுவாங்க. சார் சஸ்பெக்டட் ரைட். கெட் ஹிம். பாஸ்கர் பாஸ்கர் ஓடுறான் பாஸ்கர். யா ஓகே ரமேஷ், அவனை விட்டுறாதீங்க, நான் வந்துடுறேன். மூட்டி மூட்டி ஓ பக்கம் தான் வரா பாரு. என்ன இருந்தாலும் போலீஸா இருந்தா கொஞ்சம் நீட்டா ஃபிட்டா இருக்கணும் சார். இவனுக்கு என்ன சார், தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு திருட மாதிரி இருக்கானுங்க. இதோ இவனை பாருங்க, காலையில எந்திரிச்சு குளிக்காம கொள்ளாம வந்த மாதிரி அப்படியே இருக்கான் பாருங்க. அப்படின்னா நீ கூட கண்டுபிடிச்சிருவல்ல? நாங்க ஸ்டாண்ட் அவுட் ஆக மாட்டோம், பிளெண்ட் இன் ஆவோம். சார், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கிருந்து சார் வருது? சொல்லிடுவேன், ஆனா சொன்ன உடனே உன்னை கொல்ல வேண்டி இருக்கும். என்ன சார், எப்ப பார்த்தாலும் என்னோட சாவு பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, உங்களால ஒருத்தன் அங்கேயே நின்ட்டா சார். விக்ரம், நீ ஏன்டா ஓடல? உசேன் போல்ட் ஓடி போய் பிடிக்க மாட்டான் சித்தப்பா, ஷார்ட் கட்ல போய் பிடிப்பான். தீபாவளிக்கு கிராண்டா பிளான் பண்ணிருக்க போல இருக்கு. எஸ். டேய், அந்த சிப்ஸ் பாக்கெட் எந்திரா? சாப்பிட்டு கொடுத்துறேன்டா. ஓடுறா கையெழுத்த. எதுக்கு சித்தப்பா அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ட்ரை பண்றேன் இருங்க. You can't kill me, you know. என்னையக்கு ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இங்க கொலையெல்லாம் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் விளையாடுவோம், அவ்வளோதான். 3 சீட்டாட்டம் தெரியுமா? அதான் 3 கார்ட் போக்கர். இதுவும் அந்த மாதிரி தான். 6 புல்லட் ஆட்டம். திஸ் இஸ் த குயின். நவ் ஃபைண்ட் த குயின். ஒரு புல்லட் லோட் பண்ணிட்டு 5 சான்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் புல்லட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் அவன். ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே மிஸ் ஆயிட்டேன்னா உன்னை விட்டுடுறேன்டா.
No, 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 no. I will. பில்டப் கொடுத்து பயமுறுத்துறதுல உன்னை மிஞ்ச ஆளே இல்லடா. இவன் நம்ம சிட்டிசன் இல்லைல்ல, லீகல் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். கையெழுத்து போட்டான்ல, இப்போ அவன் கதையை முடிச்சிரு. Wait, I have more information. அவன் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பான், நீ முடிச்சிரு. I met Guru Narayana. ஏய் கொஞ்சம் இரு. நீ இப்போ நான் பேசுகிறேன். Are you sure? Very sure, 100% sure. When did you meet him? Few days ago, I sold weapons to him. What is he planning? He is planning to... சாரி சித்தப்பா, கவனிக்கல. ஏதோ வழிக்கு விழுந்த மாதிரி இவ்வளவு ஈஸியா சொல்ற. டேய் உனக்கு ஏன்டா இவ்வளோ கொழுப்பு? இது கொழுப்பு இல்ல, திமிரு. என்ன வித்தியாசம் சித்தப்பா? வெங்காய வெடி வெடிக்கும்னு தெரிஞ்சும் அதை கையில பிடிக்கிறத கொழுப்புன்னு சொல்லுவாங்க. சும்மா வெடிச்சுதா இல்லையான்னு கண்ணுகிட்ட வச்சு பாக்குறத திமிருன்னு சொல்லுவாங்க. ஓ, ஒருத்தருக்கும் தனிப்பட்ட கனவுன்னு ஒண்ணு இருக்கும். இதுவும் அந்த மாதிரி. இது இப்போ யார் பக்கம் திரும்பி நிற்குதோ அவங்க தான் நைட்டு பார்ட்டி கொடுக்கணும். எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அவன் தானே பண்ணா, அவனே கட்டட்டும். அது உங்க ஊர்ல என்கவுண்டர்னு சொல்லுவீங்களா? எங்க ஊர்ல பை மிஸ்டேக்னு சொல்லுவேன்டா. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் தானே. ஆமா, அப்படியே பெருசா கொடுத்து கிழிச்சிட்டீங்க பாரு. 6 மாசம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. இப்ப நிம்மதியா டீ குடிக்கலாம்னு வந்தா பிஸ்கட் எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டான். இப்ப ட்ரீட்டும் நான் தான் கொடுக்கணுமா? என்ன? டேய், எப்ப பாரு சாப்பாடு ராம மாதிரி. சாப்பாடை பத்தி தானா? நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் சித்தப்பா. பாய் 2 சமோசா. இப்ப சொல்லுங்க. சமோசா. யார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நமது HM சக்கரவர்த்தி அவர்கள். HM என்றால் ஹோம் மினிஸ்டர் மட்டுமல்ல, ஹானஸ்ட் மேன் என்பதையும் ப்ரூவ் செய்த அவரை பற்றி தான் நமது கவர் ஸ்டோரியில் பார்க்க இருக்கிறோம். இப்ப இருக்கிறவங்களுக்கு ஹோம் மினிஸ்டரா அவரோட ஹானஸ்டி மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா எனக்கு அவரோட கடமை உணர்ச்சியும் தெரியும். ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு. பிரச்சனையை தேடி போய் அவர் சால்வ் பண்ணுவாரு. அந்த நாட்கள்ல அவர் இருந்த இடத்துல மக்கள் நிம்மதியா இருந்தாங்க. குரு நாராயணன், வட சென்னை நக்சலைட் டீம் லீடர். நக்சலைட்ஸ் அவருக்கு தூசு, எக்ஸ்டார்சன் அவரோட வியாபாரம். குரு நாராயணன் அங்கிருந்து எடுத்தாதான் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலுக்கு வரும்னு நம்மள டெபுடேஷன்ல அனுப்பிச்சிருக்காங்க. அங்க போன கொஞ்ச நாள்லயே சக்கரவர்த்தி ஷூட் அவுட்டுக்கு பிளான் பண்ணாரு. அந்த ஷூட் அவுட்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 4-5 புல்லட்ல குரு நாராயணனோட சேர்த்து கொஞ்சம் பேர் தப்பிச்சிட்டாங்க. இந்த 15 வருஷமா he is missing in action. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து தான் அவரோட பேரை கேட்டேன். பழைய கான்டாக்டை பிடிச்சி மறுபடியும் வெப்பனை வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இவ்வளோ நாள் அவன் எங்க போனான், இப்போ எங்க இருக்கான், அவனோட மோட்டிவ் என்ன, அவனுக்கு இருக்கிற ஒரு பரம எதிரி இவனை காப்பாத்துறது எப்படி? எல்லாம் கிளியரா இருக்குல்ல. அவருக்கே ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. என்னத்த பண்றது? இருந்த ஒரு விட்னஸையும் கொன்னுட்ட. அபிஷியலா எதுவும் பண்ண முடியாது. அஃபிஷியலா எதுக்கு? உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல. ஃப்ரெண்டு தான், ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கு ஹோம் மினிஸ்டர். பக்க இன்ஃபர்மேஷன் இல்லாம உன் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டியாடம். ஓ, நீங்க ஆல்ரெடி ஏதோ ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, அதையே செஞ்சிருவோம். இதுல என்ன இருக்கு? நம்மள ஒருத்தர் அன்அஃபிஷியலா ஹோம் மினிஸ்டர் வீட்டு காவல இருந்தா சரியா போயிடும். அட, திருடன் யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பிடிக்கிறத விட்டுட்டு இங்க உட்காந்து எதுக்கு மீட்டிங் போட்டுக்கிட்டு? எலிய பிடிக்க அதுக்கு பின்னாடியே போகணும்னு அவசியம் இல்லடா. நல்லா செகப்பா தக்காளியை வச்சாவே போதும். இப்ப அந்த தக்காளி யார் சித்தப்பா? டேய், அந்த ஸ்பீக்கர்ல கை வைக்காதுன்னு சொன்னேன்ல. ஐயோ அம்மா, நான் இருக்க மாட்டேன். நீ பண்ண வேலைக்கு எப்படியும் உன்னை 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நீ இங்கேயே இருக்கலாம். சஸ்பெண்ட் எப்படி? அவனை கொல்ல தானே கூட்டிட்டு வந்தீங்க. அடே, முழுசா சொன்னதுக்கு அப்புறம் கொன்னா மெடல், பாதியிலேயே கொன்னா சஸ்பெண்ட். அந்த மினிஸ்டர் வீடு எங்க இருக்கு? அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டீங்களா? எல்லாம் அன்அஃபிஷியல்னு சொன்னீங்க. இப்போ ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்கு மட்டும் நான் எதுக்கு போகணும்? போக விட மாட்டாங்க. நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை எமர்ஜென்சிக்கு போக வேண்டியது ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான். முத்துகிருஷ்ணன், ஏஜென்ட் முத்துகிருஷ்ணன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சாயந்தரம் ஹோம் மினிஸ்டர் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பான். நீ அவன் கிட்ட ஜாயின் பண்ணணும். அவனை எங்க போய் பார்க்கணும்? நம்ம போய் அவரை மீட் பண்ண வேணாம். இந்த ஏரியால யாரு புதுசா வந்தாலும் பாலிசி கொடுக்கறதுக்கு அவரே வருவாரு.
302ங்க. ஹலோ, என் பேர் கிருஷ்ணன், முத்து கிருஷ்ணன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சார், கொஞ்ச நாளாவே நம்ம நாட்டில் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சிட்டிக்கு புதுசா வந்திருக்கோம். கார் இருக்கு, வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்கு. எல்லா பாலிசியும் போடுவேன். ஆனா எனக்கு பர்சனலா ஒரு ஃபேவர் பண்ணணும். சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? என் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், டிகிரி முடிச்சிருக்கான். உங்க கம்பெனில வேலைக்கு ஏதாவது? ஓ, அப்படியே செஞ்சிடலாம் சார். கொஞ்ச நாளாவே எங்க இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எம்ப்ளாயீஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அந்த தம்பியை கூப்பிடுங்க. எந்த குரூப்பா? குரூப் இல்லைங்க, சிவில்ஸ். சிவில்ஸா? சிவிக்ஸ். சிவிக்ஸா? அது ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. செப்டம்பர்ல முடிச்சிருவான். டிகிரி முடிச்சிட்டான்னு சொன்னீங்க. பண்ணா, ஆனா முடியல. டிஸ்கா? அப்ப ரிஸ்க் தான். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நான் மேனேஜ் பண்றேன். மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? தம்பி, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு ஆபீஸ் வந்துறியாப்பா? சார், இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப கோஆபரேட் ஆனவன். நல்லா தெரியுது சார். அப்ப நான் வரேன் சார். சார், சேலரி எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்லிக்கிறேன். நீங்க அனுப்பின லொகேஷன்ல தான் இருக்கேன் பாஸ். ரைட்ல பாருப்பா. இங்க ஒரு பேங்க் இருக்கு பாஸ். கொஞ்சம் மேல பாருப்பா. என்ன, நம்மளது டைப்பிங் இன்ஸ்டிடியூட்டா? தலையை தூக்கி நிமிர்ந்து பாரு. என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? இதை நீ பாத்தியா? ஹலோ, அறிவில்ல, ரோட்டுக்கு நடுவில் வந்து நிக்கிற. இருங்க, என்ன கலருங்க? சின்ன வயசுல டியூப்லைட் ஏதாவது விழுங்கிட்டீங்களா? வாயை மூடிட்டு ஓரமா போ. நீங்க வேற என்னங்க பேனட்டை திறந்து வச்சுட்டு வண்டி ஓட்டுறீங்க? லூசா? பேனட் போடணும்னு எங்களுக்கு தெரியாதா? மூட்னா ஆஃப் ஆயிடும்னு எனக்கு தெரியாதுங்களே. பேனட் லிஃப்ட் பண்ணி அங்க லிங்க் தவறு இருக்கும், அதை சரி பண்ணு. பாரு. இது சுடுதுங்க. அதுக்கு தான் உன்னை பார்க்க சொன்னேன். உங்க துப்பட்டா கொடுங்க. சரி, வேண்டாம். என் ஸ்வெட்டர் இருக்குல்ல, இது போதும். ஆமா, உங்க பேர் சொல்லவே இல்லை. சொல்லுங்க, வேலை செய்யற வரைக்கும் கொஞ்சம் டைம் பாஸா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க சொல்லணும், அப்புறம் நானே பேர் வச்சிருவேன். காந்தி. அட, நானும் அந்த பேர் தாங்க வைக்கலாம்னு நினைச்சேன். நான் யாருன்னு தெரியுமா? ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. நான் யார் தெரியுமா? அந்த ஹோம் மினிஸ்டரை காப்பாற்ற வந்த சீக்ரெட் ஏஜென்ட். இந்த காருக்கு சூட் ஆகுற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. உனக்கு கதை சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. முதல்ல காரை பாரு. வேலை முடிஞ்சிருச்சுங்க. சில்லறை வேணுமா? மிஸ்டர் விக்ரம். பாஸ், இந்த கிளாஸ் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, கவனமாக கேளு. சரிங்க பாஸ். இப்போ பாலிசி எல்லாமே ஃபோனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம அப்படி இல்லை. ஃபோனில் பேசும்போது கிளைண்ட்ஸ் அதை கேட்கலாம், கேட்காம போகலாம், இல்லை பக்கத்தில் கூட வச்சிடலாம். அதே நேரில் பேசினா நம்ம பேசுகிறத கவனமாக கேட்பாங்க, கன்வின்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பாலிசிக்கும் 10 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி
20 மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும். அதை மேனேஜ் பண்றதா நம்மளோட வேலை. நீங்க இறந்துட்டா பாலிசி வரும்னு சொல்லணுமே தவிர எப்படி இறந்தா வரும்னு மட்டும் சொல்லவே கூடாது. அது சம்பந்தமா தான் இந்த பிரசன்டேஷன். அதை ஆன் பண்ணுங்க. லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். நான் கேண்டீன் போறேன் வா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகேம்மா பை. என்னடா மயக்கமா வர்ற? தூங்கிட்டே என்ன? இல்ல பாஸ், கஷ்டமா இருக்கு. கஷ்டமா? உனக்கு என்னடா கஷ்டம்? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? இவ்வளோ டேலண்ட் வச்சுக்கிட்டு வெறும் ஏஜென்ட்டா இருக்கீங்க. என் பாலிசி மட்டும் தானா, ப்ரமோஷன் இல்லையா? பாஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்டா. ஓ, அது என்னன்னா பிளாட்டினம் பாலிசின்னு 10 கோடிக்கு புதுசா ஒன்று இருக்கு. அதை மட்டும் போட வச்சுட்டா நீ ஆசைப்பட்ட போஸ்டிங்ல என்ன பார்க்கலாம். ஆனா இதை பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறமோ அவ்வளவு நல்லதுடா. சரி போலவா, கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஆமா, நீ எங்க போற? நான் எப்படி போவேன்? பஸ்ஸோ கேபோ பிடிச்சி போக வேண்டியது. எதுக்குடா என்னோட வண்டியில டிராப் பண்ண? இவங்களுக்கு பெரிய மனசு பாஸ், அப்படியே செய்யுங்க. 10 மெம்பர்ஸ் சார். 10 பேர் பத்தாது நமக்கு. சார் வந்துட்டார் சார். ஓகே சார். எல்லாம் ஓகே ஓகே சார். கமிஷனர் சார் எங்க? ஒரு சின்ன வெளியே போயிருக்காரு. டைரக்டா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் என்னையா சின்ன வேலை? அடுத்த வாரம் பிரசிடென்ட் விசிட் இருக்கு. இது வரைக்கும் செக்யூரிட்டி ஃபைனல் பண்ணல. சிஎம் கேட்டா யார் பதில் சொல்லுவா? டேய், இன்னைக்கு மாதிரி லேட் பண்ணாத. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு நல்லாவே இல்லை. தெரியும் பாஸ். நான் அப்படி சொல்ல வரல பாஸ். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அந்த பொண்ணு வந்துருச்சு, நீ கிளம்பு. என் சித்தப்பா உங்க கூடவே இருந்து தொழிலை கத்துக்க சொன்னார் பாஸ். டேய், நான் அந்த பொண்ணு கத்து கொடுக்கறது டான்ஸ் டா. டேய், நானும் ஆடுவேன் பாஸ். டேய், இது ஹோம் மினிஸ்டர் வீடு. இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டா காலை வெட்டிடுவாங்க. இவன் ஒருத்தன். இங்க பாருங்க, என்னையும் உள்ள கூட்டு போனீங்கன்னா 10 பாலிசி போட வைப்பேன். 4 வருஷமா எனக்கே நாக்கு தள்ளுது. நீங்க வேற நான் வேற குருஜி. என்ன மோடா, என்னாலதான் கேட்க முடியாம போயிடுது. உனக்கு இருக்கிற வாய்க்கு நீ கேட்டாலும் கேட்படா. சரி வா, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், ஐயோ, டேய், டேய். நான் தெரிஞ்சுக்கிறேன் சார். சீக்கிரம் வர சார். ஷூர் சார், போலாம். அதிகமா சவுண்ட் வருதுமா, புது வண்டி வாங்கிக்கலாம்ல? பரவாயில்லப்பா. என்னங்க பரவாயில்லங்கிறீங்க? டேய், 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 இல்ல. என்னங்க பரவாயில்லங்கிறீங்க? நடு ரோட்ல வண்டி நிக்குது. நான் இருந்தனால சரியா போச்சு. இந்த வண்டி என்னங்க போனட் முன்ன ஆஃப் ஆயிடுது? நானும் என் அம்மாவும் சுத்தின ஃபர்ஸ்ட் கார்ப்பா. அது எவ்வளவு ரிப்பேர் ஆனாலும் புது கார் வாங்க மாட்டேன். எங்க பாஸ் பிறந்தப்போ வாங்கின கார் அது. இப்போ எப்படி நல்ல கண்டிஷன்ல இருக்கும்? கார் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. ஆமா, நீ என்னங்க? எனக்கு தெரிஞ்ச பையன் தாமா. இவனும் டான்ஸ் கத்துக்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். ஓ, பிரைவேட் கிளாஸ் என்ன? இப்போ இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கீங்க. அது இல்லங்க, அது வந்து விடியா கத்து கொடுத்த குறைஞ்சா போயிடுவோம். அதுவும் இல்லாம என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆமா சார். நீ வா, நான் போயிட்டு வரேன். சார். எதுக்கு பாஸ் பயப்படுறீங்க? அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப க்ளோஸ். க்ளோஸ். உன்ன தெரியும்னு இல்ல, மாஸ்டர் மேல இருக்க மரியாதைனால வர சொன்னேன். அவ மேலோட்டம் அப்படி சொல்றா. நாங்க ரொம்ப க்ளோஸ். இந்த வயசுல டான்ஸ் கத்துட்டு நீ என்ன பண்ண போற? நீங்க மட்டும் தான் ஃபேமஸ் ஆகணுமா? நாங்களாம் ஃபேமஸ் ஆக கூடாதா? என்ன பாஸ், நீங்க டான்ஸ் மட்டும் தான் கத்துறீங்களா? மேனஸ் எல்லாம் கத்துற மாட்டீங்களா? நீங்களா ஒரு நல்ல டீச்சரா? என்னத்தை கத்து கொடுத்தீங்களோ என்னவோ. அம்மா, துணி ஏதாவது துவைக்கிறதுக்கு இருக்கு? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ போ. ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடுக்குறேன். இதை நீட்டா துவைச்சு அயன் பண்ணி வைங்க. நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் டைம்ல இதை கொண்டு கொடுங்க. என்ன பாக்குறீங்க? அது உங்க மேடம் அக்கௌண்ட் தான். போங்க, கரை நல்லதுதான் பாஸ். டேய், 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 நில்றா, டேய். சொல்றேன்.